வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சிட்டு பிளான் பற்றிங்க. அதாவது நம்ம ஒரு 2 சவரனில் நகை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம எப்படி சிட்டு போடணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மாதம் கட்டுற மாதிரி இருக்கும், அண்ட் சிட்டு போடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம பணமாக கொடுத்து 2 சவரன் நகை வாங்குறதுக்கும் சிட்டு போட்டு நகை வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வருஷம் நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அப்பப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்டு பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இது மூலயமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங்க்கான பிளான் தான். அதாவது 2 சவரன் நகை எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி கோல்டு சிட்டு வந்து பிளான் பண்ணி போட்டோன்னா வருஷம் 2 சவரன் நகை எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு சிட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நகையாக எடுக்கிறோம் அப்படின்னா நகைச்சீட்டு போட்டு எடுத்தால் தான் நமக்கு லாபமாக இருக்கும். அண்ட் நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா நகைச்சீட்டு போட வேண்டியதில்லை. நீங்கள் அப்பப்போ உங்ககிட்ட சேமிக்கிற காசை வந்து கொண்டு போய் காயினாக வாங்கிக்கலாம். மினிமம் 100 மில்லிகிராம்லேருந்து இருக்குது. ஸோ சேமிக்கிறத நீங்கள் கோல்டு காயின் மாற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நகையாக வாங்குகிறோம் நீங்கள் அப்படின்றப்ப இப்போ 2 சவரன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வளையல் எடுக்கிறீங்களோ இல்லை ஒரு பிரேஸ்லெட்டு, செயின் எந்த நகை எடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நகைச்சீட்டு போட்டோன்னா நமக்கு அதில் லாபமாக இருக்கும். ஸோ நகைச்சீட்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் பலவிதமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கடையில் பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்து நகைச்சீட்டு போடலாம். அண்ட் மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையும் கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து 18% வேஸ்டேஜ் உள்ள நகைங்க வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கடைகளில் இருக்குது. ஸோ நமக்கு தங்கத்தில் வரவு வச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டுற பணத்துக்கு தங்கமாக வரவு வச்சுப்பாங்க. ஸோ நமக்கு கோல்டு வந்து ஆட் ஆகிட்டே வரதுனால கிராம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அடுத்தது ஒரு சில கடைகளில் போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 15 டேஸ்க்கு, அதாவது பாதி மாதத்துக்கான போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுற மந்த்லி அமௌண்ட்டு கட்டுறோம் இல்லையா, சிட் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதிலெல்லாம் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து கோல்டு சீட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கடைகள்லேயும் 11 மாதம் நகைச்சீட்டு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த நகைச்சீட்டு மூலிமா நம்ம நகை எடுத்தோன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். பட் நீங்கள் ஜிஎஸ்டி 3% நம்ம தான் வந்து கட்டணும். அதை நீங்கள் காயினாக வாங்கினாலும் சரி, நகையாக எடுத்து டேரெக்டாக போய் பணம் கொடுத்து நகை வாங்கினாலும், சீட்டு போட்டு நகை எடுத்தாலுமே ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது நம்ம 2 சவரன் நகை எடுக்கிறதுக்கான ஒரு கோல்டு சீட்டு தான் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ பணம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம 2 சவரனுக்கு எவ்வளோ ஆகும், நம்ம அதை எப்படி பிரித்து சேமிக்கலான்றது தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 15 பிப்ரவரி 2025 இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7890 ரூபா. இது வந்து வெறும் 1 கிராம் தங்கத்தோட விலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றை விட 100 ரூபாய் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 7,000
7,990 இருந்தது. இன்றைக்கி ரூ. 100 வந்து ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ 7,890. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ குறைஞ்சிருக்கிற டைமை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். ஏன்னா கோல்டு வந்து இந்த கடைசி 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி போட்டது ஒன்றா இருக்கும், முடிகிறப்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து லாஸ்ட் இயர் கூட நகைச்சீட்டு போடுற ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வீடியோ போடுறப்ப அப்போவே வந்து ரூ. 8,000 ஆகுன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ரூ. 8,000 வந்துருச்சு இப்போ. ஸோ நம்ம அந்த மாதிரி அட்வான்ஸாக திங்க் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக சேமித்தோம் அப்படின்னா தான் நம்ம என்ன நினச்சோமோ அந்த சவரனை வந்து நகையாக நம்ம எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிராம் 7,890. இது வந்து கிராம்கானது. இது கூட நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் வரும். இப்போ நம்ம வந்து என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 2 சவரன் சொல்லியிருக்கோம். 2 சவரன் அப்படிங்கிறது 16 கிராம். 1 கிராம்க்கான ரேட் நம்ம பார்த்தோம். ஸோ 16 கிராமுக்கு எவ்வளோ ஆகும், அண்டு இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இது. இப்போ 16 கிராம், அதாவது 2 சவரன் நகை எடுக்கணும்னா இன்றைக்கி ரேட் படி 7,890 × 16 போட்டோன்னா வெறும் நகைக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,26,240 வரும். அண்ட் வேஸ்டேஜ் வந்து இப்போ 18% வேஸ்டேஜ் உள்ள நகையை நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ கையில் பணமாக கொடுத்து எடுக்கிறீங்கன்னா இந்த 18% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 18% அப்படின்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா 22,723 வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம டேரெக்டாக போய் பணம் கொடுத்து நகை எடுத்தோன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் நம்ம சேர்த்தோன்னா 1,48,963 வருது. அண்ட் இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,469 வருது. ஸோ மொத்தமாக சேர்த்தோன்னா 2 சவரன் நகை இன்றைக்கி தேதிக்கு நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1,53,432 தேவைப்படுது இந்த ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது வந்து கரண்ட்டாக இப்போ நம்ம எடுக்கிறது. இதே நம்ம நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்றப்ப எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி ரேட்டு 7,890 சொன்னேன். பட் நம்ம நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு 11 மாதம் வந்து நகைச்சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே கோல்டோட ரேட் வந்து நிச்சயமாக ஏறும் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட் இயரே வந்த நம்ம சீட்டு போடும்போது பார்த்திங்கன்னா 6,800 அப்படி தான் இருந்துச்சு. 6,500, 6,800. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7,900, 8,000 வரைக்கும் கூட கோல்டு ரேட் வந்து போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1,500 வரைக்கும் கூட கோல்டு ரேட் ஏறி இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக ரேட் வச்சு நம்ம போட்டோம்னா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நகையை வாங்க முடியும். ஸோ நான் இதில் அஸ்யூம் பண்ணியிருக்கிறது என்னென்னா 9,000 அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 9,000 ஆச்சு ஒரு கிராம் அப்படின்னா கூட நம்ம 2 சவரன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 2 சவரனுக்கு 16 கிராமுக்கு 9,000 போட்டோன்னா நமக்கு 1,44,000 தேவைப்படுது. அண்ட் இதுக்கு வந்து நம்ம இப்போ நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்றப்ப வேஸ்டேஜ் வந்து நம்ம 18% வரைக்கும் எந்த வேஸ்டேஜும் கட்ட தேவையில்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வராது. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் 3% வரும். ஸோ அது வந்து ஒரு 4,320 வருது. ஸோ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 1,48,320 தான் ஆகுது 2 சவரன் நகை எடுக்கிறதுக்கு. இது வந்து நகைச்சீட்டு போட்டு 11 மாதம் கழித்து எடுக்கிறதுக்கே. ஸோ நம்ம இப்போ எடுத்தாலே 1,53,400 கிட்ட வருது. நம்ம 11 மாதம் கழித்து எடுத்தாலும் கிட்டத்தட்ட 1,48,000 தான் வருது. 5,000 கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது 11 மாதம் கழித்து எடுத்தாலும். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் மாதம் தான் கட்டுறோம். இதில் மொத்த பணத்தையும் நம்ம கொண்டு போய் ஒரே நாளில் கொடுக்குறோம். பட் இதில் வந்து நம்ம மாதம் பிரித்து கட்டுறோம். ஸோ நகைச்சீட்டு போடுறப்ப நமக்கு லாபம் இருக்கும். அண்ட் இந்த அமௌண்ட் இப்போது 1,44,000 சொன்னேன். நமக்கு மாதம் எவ்வளோ சிட் அமௌண்ட் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னா டிவைட் பை 11 போட்டோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் 13,000 சிட்டு கட்டினீங்க அப்படின்னா நம்ம 11 மாதம் கழித்து 2 சவரனில் நகை எடுக்க முடியும். ஸோ 13,000 ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப நம்ம இப்போ இந்த மாதம் சிட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 7,890, 7,900 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நமக்கு கோல்டு நம்ம எவ்வளோ 13,000 கட்டினா அதுக்கு எவ்வளோ கிராம் கிடைக்குமோ அது நமக்கு அக்குமுலேட் ஆகிட்டே வரும். நமக்கு இன்றைக்கே 9,000 ஆக போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற கோல்டு வந்து நமக்கு வரவாக வச்சுட்டு வருவாங்க. அதனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா கடைசியாக நமக்கு 9,000 ஆனாலும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம 2 சவரனுக்கு போட்டிருக்கோம். நம்ம இப்போ ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஒரு 8,000,
8200 அப்படி தான் இருக்குன்னா, நமக்கு எக்ஸ்ட்ராவாவே கோல்டு வந்து கிடைக்கும். ஸோ, அதில நமக்கு மில்லிகிராம்ஸ் 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் நமக்கு கூடுதலா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் நமக்கு ரேட்டுமே கம்மியா இருக்கு வேஸ்டேஜ் இல்லாததுனால. அதனால நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுத்தோம் அப்படின்னா தான் லாபம். அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாரி காயின் வாங்குறதா இருந்தா, நீங்க நகைச்சீட்டு போட வேண்டியதில்ல. நீங்க டைரக்ட்டா காயின் வாங்கிக்கலாம் சேமிக்கிற காசுல. நகையா எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சவரன் எடுக்கிறதுக்கு மாசம் ரூ. 13,000 நீங்க நகைச்சீட்டு போட்டீங்கன்னா எடுக்க முடியும். இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த வருஷம் போடுறப்ப கோல்ட் ரேட்ட பொறுத்து நம்ம பணத்த வந்து கூடுதலா கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் 2 சவரன் நகைய ஈஸியா எடுக்க முடியும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.